வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம லட்சுமிகாந்த் சீரிஸ் கையில் எடுத்திருக்கோம். அதில் சாப்டர் 5ல இருக்கக்கூடிய பிரயம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கிளியரா பார்க்க போறோம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்ல மறக்காம ஜாயின் பண்ணிங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இன்ஜினியர் குருவை டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். பிரயாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது முகவரி. தமிழ்ல இது முகவரின்னு சொல்லுவாங்க. என்ன சார் கண்டென்ட் வந்து ஆங்கிலத்தில் இருக்கே சார், நாங்கள் தமிழ் வழி மாணவர்கள் சார் அப்படின்னு பயப்பட வேண்டாம். விளக்கத்தை தமிழ் தான் கொடுக்க போறேன். எந்த இடத்துல ஆங்கிலத்தில் விளக்கத்தை கொடுக்க போறது கிடையாது. விளக்கம் முழுசாவே தமிழ் தான் இருக்கும். ஸோ பிரயாம்பிள் அப்படின்ற கான்செப்ட் முதல்ல அமெரிக்காவில் தான் நமக்கு தோன்றுச்சுமா. அமெரிக்காவில் தான் முதல்ல அமெரிக்கா கவர்மெண்ட் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியலமைப்புல முகவரி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வராங்க. அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா அவங்கள பார்த்து தான் நம்ம ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் இன்ஸ்பயர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்தியாவுக்கு இது ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ பாயிண்ட் நோட் பண்ணிங்க. லட்சுமிகாந்த்ல இருக்கக்கூடிய தேர்வுக்கான குறிப்புகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிங் டு த வித் பிரயாம்பிள் அப்படின்றாங்க. பிரிங் வித் பிரயாம்பிள் அப்படின்னா முதல்ல இந்த எங்கே தான் இந்த பிரயாம்பிள்ன்ற கான்செப்ட் தோன்றுச்சுன்னா அமெரிக்காவில் தான் தோன்றுச்சு. அப்போ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத முக்கியமான பாயிண்ட். இது ஒரு மார்க்காக கேட்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரயாம்பிள்ன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரயாம்பிள்ன்ற வார்த்தைக்கு இன்ட்ரடக்ஷன், அதாவது அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் பண்றது பிளஸ்னா ஃப்ரீ ஃபேஸ் அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தலாம். அதாவது அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் ஆர் ஃப்ரீ ஃபேஸ். இந்த வார்த்தை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்படியே கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். அடுத்தது இந்த என்ஏ பல்கிவாலா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருமா. யார் அப்படின்னா என்ஏ பல்கிவாலா. இவரை சில நேரங்களில் பால்கிவாலா என்று கூட குறிப்பிடுவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா பிரயாம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்றாரு. ஐடென்டி கார்டு, பிரயாம்பிளை ஐடென்டி கார்டு சொல்றாங்க. அப்போ பாயிண்ட் நம்பர் 1, முகவுரை முதல்ல எந்த நாட்டு அரசியலமைப்புல உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் கொண்டு வந்தாங்க. பாயிண்ட் நம்பர் 2, பிரயாம்பிளுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஆர் ஃப்ரீ ஃபேஸ், அதாவது அறிமுகம் அல்லது முன்பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். 3வது பாயிண்ட், என்ஏ பால்கிவாலா முகவுரையை எவ்வாறு அழைத்தார்னு கேட்டாங்க அப்படின்னா அடையாள அட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடென்டி கார்டு அப்படின்னா அடையாள அட்டை என்று அழைச்சிருப்பாரு. இப்போ இந்த பேஜில் இருக்கக்கூடிய பாயிண்ட் இதுதான். அடுத்த பேஜில் இருக்கக்கூடிய பாயிண்ட், அடுத்த பேரால் இருக்கக்கூடிய பாயிண்ட் பாருங்க. அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா பிரயாம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல சேர்க்கணுன்றதுக்காக ஒரு ஆவணத்தை ரெடி பண்றாரு. அந்த ஆவணத்துக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இதை தமிழ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்துல குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதை அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா பண்டிட் நேருன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இது அறிமுகப்படுத்துறாங்க. எப்போ அறிமுகப்படுத்துறாருன்னா 1946 டிசம்பர் 13 இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1947 ஜனவரி 22 இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுவாங்கன்னா இது ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்டு ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அப்புறம் இதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அந்த திருத்தம் தான் 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், CAAன்னு சொல்லுவாங்க. இது 1976 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 புதிய வார்த்தைகளை சேர்த்தாங்க. ஸோ விச் ஆட் த 3 நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 புதிய வார்த்தைகளை சேர்த்தாங்க. அது என்னென்ன சார் அப்படின்னா சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்ம, செக்குலர் அப்படின்னா மதச்சார்பற்ற, இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகள் உள்ள சேர்த்தாங்க. ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப முக்கியம் தேர்வுக்கு. ஸோ கீழே போயிடுவோம். டெக்ஸ்ட் ஆஃப் த பிரயாம்பிள். டெக்ஸ்ட் ஆஃப் த பிரயாம்பிள் அப்படின்னா இப்போ நீங்க பிரயாம்பிளை வாசிக்கும் போது இந்திய மக்களாகிய நாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க 10ஆம் வகுப்பு புத்தகம் எடுத்தீங்க அப்படின்னா பாலிட்டி புத்தகத்து, அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவு புத்தகத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஆங்கிலத்தில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்க தமிழ்ல இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றொடருடன் இந்திய முகவரை தொடங்குது அப்படின்றாங்க. அதுல எந்த அரேஞ்ச்மெண்ட்ல வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சாவரின், சோஷியலிஸ்ட் அண்ட் செக்குலர் அண்ட் டெமோக்ராட்டிக்ஸ் அண்ட் ரிப்பப்ளிக். டெமோக்ராட்டிக்ஸ் வருவாங்க. அப்ப சாவரின்னா என்ன சார் அப்படின்னா இறையாண்மை, சோஷியலிஸ்ட்னா சமதர்ம, செக்குலர் அப்படின்னா மதச்சார்பற்ற, டெமோக்ராட் அப்படின்னா மக்களாட்சி, ரிப்பப்ளிக் அப்படின்னா குடியரசு. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் இதுல 9 கீவேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. எத்தனை கீவேர்ட்ஸ்? 9 கீவேர்ட்ஸ் இருக்கும். ஒன்னு ஜஸ்டிஸ்னு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும், லிபர்ட்டி அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும், அடுத்து ஈக்குவாலிட்டின்னு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும், ஃபெடர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ்னு என்ன சார் அப்படின்னா நீதி. எத்தனை வகையான நீதிகளை சொல்லுது அப்படின்னா சோசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதி, எக்கனாமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதி, அண்ட் பொலிட்டிக்கல் சொல்லக்கூடிய ஒரு நீதி. அதாவது சமூக, அரசியல், பொருளாதார அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான நீதிகளை வந்து இது பிரதிபலிக்குது. அண்ட் லிபர்ட்டி அப்படின்னா என்ன சார்? லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுடைய எண்ணம், தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது உங்களுடைய
வியப்புக்களை வெளிப்படுத்தக்கூடியது. பிலீஃப் அப்படின்றது உங்களுடைய நம்பிக்கை, பெய்த் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த வர்ஷிப், இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இந்த வார்த்தைகள் 5 வார்த்தைகளும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ லிபர்ட்டி எதெல்லாம் வந்து உள்ளடக்கியதுன்னு கேட்பாங்க. இந்த 5 வார்த்தைகள் உள்ளடக்கியது. அப்போ ஈக்குவாலிட்டி எதை சார் உள்ளடக்கியது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது உள்ளடக்கியது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை ஆங்கிலத்திலே படிச்சுக்கிங்க, தமிழில் படிக்காதீங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை கரெக்டாக ஆங்கிலத்தை படிச்சு வச்சுங்க. ஸோ ஃபேட்டர்னிட்டி அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, ஃபேட்டர்ன் அப்படின்னா இப்போ ஈக்குவாலிட்டினா உங்களுக்கு தெரியும் என்னதுன்னா சமத்துவம்னு சொல்லுவாங்க. ஈக்குவாலிட்டினா சமத்துவம்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேட்டர்னிட்டி அப்படின்னா சார், ஃபேட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிடுவாங்க. ஃபேட்டர்னிட்டினா சகோதரத்துவம். சகோதரத்துவம் 2 வகைப்படும் சொல்லுவாங்க. ஒன்று யூனிட்டி, அப்புறம் இன்டெகிரிட்டி. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டின்னு சொல்லலாம் அல்லது இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். இங்கே இருக்கு பாருங்க, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானதாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் அவர் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி this 26th day of November 1949. இந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து 26 நவம்பர் 1949 இது என்ன வார்த்தையை வச்சு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்க ஆங்கிலத்தில் படிக்காம அப்படியே தமிழ்ல எழுதிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதாவது என்னன்னா, நம்முடைய அரசியலமைப்பை ஏற்று நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். நமக்கு நாமே. ஸோ கிவ் டு த அவர்ஸ்லெஸ் திஸ் கான்ஸ்டியூஷன். நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பேஜஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் ரொம்ப கிளியர் கட்டாக நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஆங்கில வழி மாணவர்களுக்கு இது பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும். பட் தமிழ் வழி மாணவர்களுக்கு கொஞ்சம் கடினத்தன்மை கொண்டதாக இருக்கும். பட் இருந்தாலும் இதை நீங்கள் கிளியர் கட்டாக நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபர்டனபிலிட்டி. ஸோ இது என்னென்ன வார்த்தைகள்லாம் டிகிரேட் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கிளியர் கட்டாக பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த பேஜ் போகலாம். அதாவது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கிரீடியன்ஸ் ஆஃப் ப்ரையாம்பிள். நல்லா பார்த்தீங்க, இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சார் இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க? இன்கிரீடியன்ஸ்னால் நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இன்கிரீடியன்ஸ் சொல்லுவீங்களா? அது கிடையாது, இது வேறு. அப்போ ப்ரையாம்பிள் வந்து எத்தனை வகையான இன்கிரீடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது அப்படின்னா, ஒரு இன்கிரீடியன்ஸை காம்போனன்ட் எடுத்துக்கலாம் நம்ம டேரெக்டாக. ப்ரையாம்பிள் வந்து ஒரு 4 காம்போனன்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த 4மே நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டில் தான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க. டைட்டில்ஸ் தான் நீங்கள் கேட்பாங்க. நீங்கள் டைட்டில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது கலர் மாற்றிக்கலாம். அதாவது சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை ரொம்ப அப்படியே படிச்சு வச்சுங்க. அப்படியே உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்கும். சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். செகண்ட், நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய தன்மை. அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்புடைய குறிக்கோள் என்ன அப்படின்றாங்க. டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எந்த டேட்ல வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் ஆஃப் ப்ரையாம்பிள். நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டியூஷன் கேட்பாங்க, அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்பாங்க. அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ப்ரையாம்பிள் வெளிப்படுத்தக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 வகையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நேச்சுரல் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்ஸ், அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ரொம்ப 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 முக்கியமானது கூட இதெல்லாம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப நெசசரியானது. அடுத்து பாருங்க, கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. கீவேர்ட்ஸ் இந்த ப்ரையாம்பிள் எத்தனை கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 9 கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்கும் நமக்கு ப்ரையாம்பிள்ல? 9 கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கலர் மாற்றிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக்ஸ், ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. மொத்த கவுண்ட் பண்ணி பாருங்க 9 கீவேர்ட்ஸ் இருக்கும். இந்த 9 கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு. இப்போ ஒவ்வொன்றதை பற்றியும் நம்ம என்ன பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், படிச்சுப்போம். நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எழுத போகிறது கிடையாது. அதனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ பாருங்க, ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாவரின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாவரின்னா உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துறேன் நான். அது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? சாவரின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் ஓரளவுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக போட்டுடலாம். சாவரின் அப்படின்னா இறையாண்மை அப்படின்ற அர்த்தம். தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, அதாவது இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சாவரின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து பார்த்தோன்னா கட்டுப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் சாவரின். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1949
1949களில் நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கும் போது நம்ம இறையாண்மை அப்படின்ற கான்செப்டை உள்ள கொண்டு வரோம். ஏன்னா இந்தியா வந்து 1940 சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. பட் அதை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வெளிப்படுத்த முடியும். அப்போ கான்ஸ்டியூஷன்ல வந்து கொஞ்சம் சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி, இறையாண்மை கொண்ட நாடு. இந்தியா எந்த ஒரு நாட்டுடைய கட்டுப்பாடு இல்லாம இயங்கக்கூடிய ஒரு நாடு, சுயமா யோசிச்சு பதிலளிக்கக்கூடிய ஒரு நாடு, சுயமா செயல்படக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சாவரின். ஸோ சாவரின்ல நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் கிடையாது. சாவரின் அப்படின்றது இறையாண்மை, அது இந்தியா வந்து சுதந்திரமா செயல்படும் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது சோஷியலிஸ்ட். இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை என்ன சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோஷியலிஸ்ட்னா சமதர்மம்னு சொல்லுவாங்க. இந்த சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தையை 1942 சட்ட திருத்தம் 1976 என்ன பண்றோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம சேர்க்கிறோமா, இந்த வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை எங்கேயும் நமக்கு பிரதிபலிக்குது அப்படின்னா டிபிஎஸ்பியிலும் நமக்கு பிரதிபலிக்குது. எந்த வார்த்தை? சமதர்மம், சோஷியலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை டிபிஎஸ்பியில நமக்கு பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த சமதர்மத்தை பத்தி 1955களில் ஆவடியில ஒரு ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அந்த காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, அதாவது சமதர்ம சமுதாயம் அமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சமதர்ம சமுதாயம் அமைத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சமதர்ம சமுதாயம் அமைத்தல், அதாவது சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்ற ஒரு தலைப்பின் கீழ் தான் 1955 ஆவடியில ஒரு மாநாடு நடந்தது. ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு நடந்தது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுமா. அப்போ சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம்னு அர்த்தம். இந்த சமதர்மம்ன்ற வார்த்தை 1976 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த சமதர்மம்ன்ற வார்த்தை டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்பியில் பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 1955 ஆவடி செஷன்ல சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்ற தலைப்பின் கீழ் கூட இந்த சமதர்மத்தை விளக்கி பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு காணப்பட்டது. ஸோ அடுத்து வேற என்ன சார் முக்கியமான பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, வேற அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிடையாது. ஸோ நீங்க ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து நீங்க டேரக்டா எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்குலர் எடுத்துக்கலாம். செக்குலர் அப்படின்னு சொல்றாங்க. செக்குலர்னா மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். இந்த செக்குலர் அப்படின்ற வார்த்தையும் 1976 கொண்டு வரப்பட்ட 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது தான். அதாவது இந்த செக்குலர் என்ற வார்த்தை, அதாவது லத்தீன் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. செக்குலர் அப்படின்றது இந்த லத்தீன் மொழியிலிருந்து உருவான ஒரு சொல். இப்போ இது என்ன சார் சொல்ல வருது அப்படின்னா, வேற எந்த பாயிண்ட்டுமே இந்த இடத்துல அவ்வளோ நமக்கு நெசசரியாக கொடுக்கல. இது வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எது நமக்கு ரொம்ப நெசசரியான பாயிண்ட்ஸ் எதுவுமே இங்கே இல்லை, நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? லக்ஷ்மிகாந்த் தான் காட்டிட்டு இருக்கேன். 8th எடிஷன் புக்குமா இது. அடுத்தது டெமோக்ராட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது மக்களாட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்க மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 2 வகையான மக்களாட்சி நமக்கு சொல்லுதுமா. மக்களாட்சினா 2 டைப்ஸ் ஆஃப் மக்களாட்சி. ஒன்று டைரக்ட் மக்களாட்சி, அப்படி இன்டைரக்ட் மக்களாட்சி. டைரக்ட் மக்களாட்சி அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முதல்ல டைரக்ட் மக்களாட்சி கொண்டு வந்த நாடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து சுவிட்சர்லாந்து தான் முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவும் டைரக்ட் மக்களாட்சி கொண்ட ஒரு நாடு தான். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்படி நம்ம மக்களாட்சி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு சொல்றோம். அதாவது நாடாளுமன்றம் வச்சு மக்களாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இவங்க சொல்ல வராங்க. ஸோ ரொம்ப இது முக்கியமான ஒரு வார்த்தையும் கூட. அம்பேத்கர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். ஓகேங்களா? மக்களாட்சி அப்படின்றது அதாவது ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்பீச் கூட கொடுத்துருப்பாரு. மக்களாட்சி அப்படின்றது. எஸ், இதுல ரொம்ப அந்த அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு எதுவும் கிடையாது. இது லக்ஷ்மிகாந்த்ன்றதால நீங்க அப்படியே டைரக்டா எடுத்துக்கிறது பெஸ்டா இருக்கும். அடுத்தது ரிப்பப்ளிக். இந்த குடியரசு என்ற வார்த்தை முதல்ல எங்க உருவாச்சு அப்படின்னா இந்த ரோம் கண்ட்ரில இருந்தாம உருவாச்சு. ரோம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல உருவாச்சு. ஸோ இதுவும் அந்தளவுக்கு நமக்கு பாயிண்ட்ஸஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பேஸ் பண்ண மாதிரி பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ரோம்லேருந்து உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது குடியரசு அப்படின்னா நாட்டுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்ட்டு அது கொடுத்துருப்பாங்க. ஷி இஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லி ஃபார் த ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் 5 years அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் கிடையாது. ஓகே, பாருங்க, ஷி இஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லி ஃபார் ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் 5 years அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? எஸ். அது மாதிரி ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்டிஸ் மேலே பார்த்தது தான். நம்ம ஜஸ்டிஸ் என்ன சொன்னோம் அதுதான். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Group 1 மெயின்ஸ் எழுதுறவங்க அந்த பாயிண்ட்ஸில் கொடுத்து எழுதுனாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஜஸ்டிஸ். லிபர்ட்டினா என்ன, இதெல்லாம் மேலே பார்த்துட்டோம். லிபர்ட்டி அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு தெரியும். லிபர்ட்டி அப்படின்னா என்ன வார்த்தை? சுதந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சுதந்திரம்ன்ற வார்த்தை நமக்கு எங்கே சார் இருந்தது முதல் அப்படின்னா இந்த பிரெஞ்சு ரெசல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, ரெசல்யூஷன், அதாவது
தீர்மானம். இங்க வந்து ரெவல்யூஷன், சாரி, இது வந்து ரெவல்யூஷன். ஓகேங்களா, ரெசல்யூஷன் தீர்மானம், இது ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த ரெவல்யூஷன் வந்து நமக்கு 1789 கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் நடந்திருக்கும். அதுல சமத்துவம், சகோதரத்துவம் பிளஸ் வந்து சுதந்திரம் என்ற வார்த்தைகளை அதில் பயன்படுத்தி இருப்பாங்க. அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஈக்குவாலிட்டி அப்படின்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சமத்துவ உரிமைன்னு நம்ம சொல்லுவாங்க, சமத்துவ உரிமைகள். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமைகள் அப்படின்னா நமக்கு வந்து பொதுவாக ஈக்குவாலிட்டி அப்படின்னா அப்போ பிரயாம்பிள் ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே நமக்கு ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. அங்கே வந்து பார்த்தா நமக்கு சமத்துவ உரிமைன்னு இருக்கு. கிட்டத்தட்ட 14 18 வரைக்கும் இருக்கும். அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டா கொஞ்சம் ரீட் பண்ணிடுவோம். அதாவது என்னன்னா ஆர்டிகல் நம்பர் 14, கலர் மாத்திரும். ஆர்டிகல் நம்பர் 14 என்ன சொல்லுது, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அதுதான் இங்க வந்து அது பிரதிபலிக்குது. ஆர்டிகல் நம்பர் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம், இது 5 விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 16 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல, அதாவது பொது வேலை வாய்ப்புகள்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈக்குவலா இருக்கணும், அதாவது சம பங்களிப்பு. ஆர்டிகல் நம்பர் 17 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபாலிஷ் த அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்டச்சபிலிட்டி அப்படின்னு தீண்டாமைன்னு சொல்லுவாங்க. இந்த தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் நம்பர் 17. ஸோ ஆர்டிகல் நம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் த டைட்டில் அப்படின்னா பட்டங்களை துரத்தல். எந்த வகையான பட்டங்களை தவிர, ராணுவம் சார்ந்த மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர்த்திருக்கக்கூடிய அனைத்து வகையான பட்டங்களையும் நம்ம என்ன பண்ணணும், துறந்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கண்டென்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஈக்குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட நமக்கு. ஸோ அடுத்து வந்துடுங்க, இந்த ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்டர்னிட்டிக்கு போயிடுவோம். ஃபர்டர்னிட்டி என்ன, சகோதரத்துவம்னு சொல்லுவாங்கம்மா. இந்த சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது கூட. இதுல நமக்கு சகோதரத்துவம் அப்படின்றது நமக்கு நார்மலாவே வந்து பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் வரும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல மோஸ்ட் ஆஃப் பத்தி பேசுவாங்க. ஸோ சில விஷயங்களை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ சகோதரத்துவம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பொதுவாக அனைவரிடத்திலும் நம்ம என்ன பண்ணோம், ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டை உறுதியளிக்கணும். அனைவரிடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒற்றுமை ஒருமைப்பாடு. ஸோ இந்த வார்த்தைக்கு பதிலாக 1976 என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டெகிரிட்டி அப்படின்ற இந்த வார்த்தை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க பிரயாம்பிள்ல. 3 வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ முக்கியமான கான்செப்ட் இங்கே தான். ஓகேங்களா, கிரிட்டிசைஸ் தான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்போ இங்கே தான் நமக்கு கேள்வியே கேட்பாங்க. இந்த KM முன்ஷின்னு ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, KM முன்ஷி. ஓகேங்களா, அந்த பாருங்க, நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். இந்த KM முன்ஷி, இந்த KM முன்ஷி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அரசியலமைப்பு, அந்த அரசியலமைப்பை ஒரு ஆரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முகவுரையை வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரையை ஆரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாதகம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டா சார் அப்படின்னா, ஆமாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு கண்டென்ட் தான். இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்டிகல் 1 கான்ஸ்டியூஷனில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுமா, இதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ லட்சுமிகாந்த் நம்ம பார்க்குறோம் அப்படின்றதால இது நிறைய வளவலான்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம தேர்வுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, தேர்வுக்கு என்ன நமக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரயாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரயாம்பிள்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஒன்னொன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டேரக்டாவே அது யார் என்னென்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா, இங்கே பாருங்க, இதில் நிறைய நமக்கு இருக்கும், தேடி தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் கரெக்டாக உங்களுக்கு தேடி கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றாரு. நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. The preamble to our constitution expressed what we had thought or dreams so long அப்படின்றாங்க. அதாவது நீ தமிழ்ல எழுதிங்க, நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது. இப்ப கனவுன்னு வந்துருச்சா, அப்ப இங்க ட்ரீம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ட்ரீம் அப்படின்ற வார்த்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் ஒரு மைண்ட், இது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர்னு சொல்லுவாங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறதுன்னு வரும். ரெண்டாவது ஒண்ணு, இந்த KM முன்ஷி இருக்காங்களே, KM முன்ஷி. இந்த KM முன்ஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முகவுரை வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் ஜாதகம், ஜாதகத்துக்கு ஆங்கிலத்துல ஆரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஜாதகம் அப்படின்னா ஆரோஸ்கோப் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஸோ இது 2வது பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது 2வது பாயிண்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். முகவரியா ஆரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. 3வது பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. இங்க நோட் பண்ணிங்க, பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. இவர் என்ன பண்ணியிருப்பாரு சார் அப்படின்னா, இது இப்போ TNPSC எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கம்மா, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது த preamble இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். விலை மதிக்க முடியாத ஒரு பகுதின்னு சொல்றாங்க. preamble அப்படின்றது அரசியலமைப்புடைய
விலை மதிக்க முடியாத ஒரு பகுதி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இட் இஸ் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட் இஸ் சோல், இது வந்து அரசியலமைப்புக்கு உயிர் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட் இஸ் த கீ டு த கான்ஸ்டியூஷன், இது வந்து அரசியலமைப்புக்கு ஒரு கீ போல, திறவுகோல் போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட் இஸ் த ஜுவல் செட் இன் ஏ கான்ஸ்டியூஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு ஒரு அணிகலன் போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட் இஸ் ஏ ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு ஊன்றுகோல், யார்ட் ஸ்டிக் அப்படின்னா ஒரு ஊன்றுகோல் எடுத்துக்கலாம். அப்ப நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா ரொம்ப 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 முக்கியமானவர். பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். த பிரையாம்பிள் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இட் இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கரெக்ட். இட் இஸ் த கீ டு த கான்ஸ்டியூஷன், நாலாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட், நாலாவது பாயிண்ட், இட் இஸ் a jewel set in a constitution, எஸ், நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட், இட் இஸ் a proper yardstick within a one come the measurement of the worth of the constitution அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசியலமைப்புடைய ஒரு ஊன்றுகோல் இல்லது அளவுகோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மூணு பேரும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த மூணு பேருமே. அடுத்தும் இருக்காங்க, வாங்க அடுத்து போலாம். கீழே அடுத்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, சார் எர்னஸ்ட் பார்க்கர். சார் எர்னஸ்ட் பார்க்கர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்ல எழுதிடுவோம். எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பார். முகவுரை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கீ நோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த பாயிண்ட் இருக்கா பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, கீ நோட். அதாவது he described the preamble as the keynote to the constitution. இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ the எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, முகவரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பார். இத எந்த புக்ல அவர் சொன்னார், ரொம்ப 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 முக்கியமான கேள்விமா. நான் இந்த கொஸ்டின் இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில கேட்கவே கிடையாது. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கேள்வி இந்த வாட்டி எழுத போற எக்ஸாம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். 1951 அவர் பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி அப்படின்ற புக்ல தான் த சர் எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்றவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாரு. த பிரையாம்பிள் இஸ் எ கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பிரையாம்பிள் இஸ் எ கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி த எர்னஸ்ட் பார்க்கர் எந்த புக்ல சொல்லியிருப்பாருன்னா 1951 த பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி அப்படின்ற புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஹெம் ஹிதயதுல்லா, 1969 குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, அவர் தான் ஓகேங்களா தற்காலிக குடியரசுத் தலைவராக பணியாற்றிருப்பார். த ஹெம் ஹிதயதுல்லா. இவர் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம வந்து அமெரிக்கால இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் முகவரியை, பட் அதை விட சிறப்பா இருக்குன்ற வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாரு. த பிரையாம்பிள் இஸ், அதாவது இந்த பிரையாம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிரையாம்பிள் இந்த முகவரி அப்படின்றது அதாவது யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவை விட சிறப்பா இருக்கு. அவங்க கிட்ட தான் நம்ம எடுத்துக்கிட்டோம், பட் இருந்தாலும் அதை விட நமக்கு சிறப்பா இருக்கு. இது வந்து அரசியலமைப்புடைய உயிர் அப்படின்னு சொல்றாரு. முகவரி வந்து அரசியலமைப்போட உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எம் இதயதுல்லாவும் சரி, தாகூர்தாஸ் பார்கவா, ஓகேங்களா, தாகூர்தாஸ் பார்கவாவும் சரி, ரெண்டு பேருமே முகவுரைய அரசியலமைப்பின் உயிர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டமா இது வரைக்கும் நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்க. இதை தாண்டி வந்து கேட்க வாய்ப்பே கிடையாது, இதை தாண்டி கேள்விகளும் இல்லை கேட்கறதுக்கு. ஓகேங்களா, அடுத்த பாருங்க, த பிரையாம்பிள் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ வந்து கேசஸ்குள்ள வந்துட்டோம் நம்ம. ஸோ கேசஸ்குள்ள வந்துட்டு த பிரையாம்பிள் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நிறைய கிட்டத்தட்ட நிறைய கேசஸ் நடந்திருக்கும். நமக்கு 3 கேசஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான கேசஸ். ஸோ இந்த பெருவாரி யூனியன் வழக்கு 1960 போடப்பட்ட வழக்கம். ஸோ கேசவானந்த பாரதி வழக்கு 1973 ஏப்ரல் 24 போடப்பட்ட வழக்கம். ஸோ எல்ஐசி வழக்குன்னு சொல்லக்கூடிய இந்த எல்ஐசி வழக்கு, இந்த 3 வழக்கு ரொம்ப 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 முக்கியமான வழக்குகள்மா. இந்த 3 வழக்கை பார்த்தாலே இந்த கண்டென்ட் முழுசா முடிச்சிடும். ஸோ பெருவாரி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 போடப்பட்ட ஒரு வழக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேற எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த வழக்குல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிரையாம்பிள் இஸ் எ நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், முகவரின்றது அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொன்ன இந்த கரெக்டா பெருவாரி யூனியன் கேசஸ் அப்படின்னா அது டக்குன்னு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, பிரையாம்பிள் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டெஸ்ட்லேயே வச்சிருப்போம். நம்ம கடைசியாக இதன் டெஸ்ட்ல நான் லட்சுமிகாந்தை ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டினே செட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. நீங்க இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படி அந்த திரும்பவும் அந்த முகவரியை போட்டு அப்படியே ரீட் பண்ணுங்க, பக்காவா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் கிடைக்கும். திரும்ப ஒருத்தர் ரீட் பண்ணி நீங்க டெஸ்ட் போட்டிருந்தா கூட திரும்ப வீடியோ பார்த்து நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டா படிச்ச ஒரு ஃபீல் முழுசா வரும் பாருங்க. ஓகேங்களா, ஸோ நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அது கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிடையாது, இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னது, இது வந்து பகுதி தான்,
preamble is a part of the constitution சொல்லியிருப்பாங்க. அப்போ பெருவாரி வழக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, பெருவாரி யூனியன் கேஸ் என்ன சொன்னாங்கன்னா, முகவரி வந்து ஒரு அரசியலமைப்பின் பகுதியே கிடையாது, preamble is not a part of the constitution சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, preamble வந்து ஒரு part of the constitution தான் அப்படின்னு சொல்லி கேசவநந்த பாரதி வழக்குல சொல்லியிருப்பாங்க. preamble is a part of the constitution சொல்லியிருப்பாங்க. அப்ப எல்ஐசி ஆஃப் இந்தியன் கேஸ் அப்படின்றது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எல்ஐசி ஆஃப் இந்தியன் கேஸ் 1995 ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கமா இது. இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, preamble is a பார்ட்னு சொல்லல, இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருங்கிணைந்த பகுதி. பார்ட்னு சொல்லல, இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருங்கிணைந்த பகுதி, அதை விட இன்னும் சிறப்பான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 கேசஸ் தாண்டி கேள்வி கேட்க வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு இந்த 3 கேஸே கிளியரா படிச்சுக்கங்க. இந்த 3 கேஸ் தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? 3 கேசஸ் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா preamble வந்து பாத்துங்க. preamble பாத்துங்க. இப்போ இங்க preamble பத்தி preamble is a neither of source of power to the legislative, not a provocation upon to the power of the legislature. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் நோட் பண்ணிங்க, போதுமானது. இட்ஸ் நாட் ஜஸ்டிகபிள் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது. பட் நாட் என்ஃபோர்ஸபிள் ஃபார் த கோர்ட் ஆஃப் லா. இது இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அது நாட் ஜஸ்டிகபிள் அண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள். இதை நீங்க தமிழ்ல படிக்கிறத விட ஆங்கிலத்தில் படிச்சு கரெக்டா இருக்கும். தமிழ்ல தான் டிரான்ஸ்லேஷன் மாத்தி விட்டுருவாங்க. நாட் ஜஸ்டிகபிள் அப்படின்னா இது நீதிமன்றத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்த முடியாது, அதாவது நீதிமன்றத்தில் தொடர்புடையதாக இருக்காது. நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா இதை நீங்க நார்மலாவே இது வந்து பார்த்தா நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்காது. ஓகேங்களா? இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது கூட. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த திருத்தத்தை பத்தி நமக்கு பேசுறாங்க. முகவரை வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் நமக்கு திருத்திருப்பாங்க, ஒரே ஒன் டைம். ஓகேங்களா? அது எப்ப அப்படின்னா, நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா 1973 நமக்கு கேசவநந்த பாரதி வழக்கு நமக்கு வரும். கேசவநந்த பாரதி வழக்கு வரும். அந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க ஆர்டிகல் 369 பயன்படுத்தி முகவரையை திருத்துங்க. முகவரின்னு மட்டும் கிடையாது, அரசியலமைப்பின் எந்த பகுதி வேணா நீங்க திருத்துங்க. ஆனா திருத்தினா கூட என்ன ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தாம திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்டிகல் 368 பயன்படுத்தி நீங்க திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து கேசவநந்த பாரதி வழக்கூடிய முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தடுத்த பேஜஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ அவுட் சைடு வந்துட்டு நம்ம இப்போ கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாரி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சார் அப்படின்னா, இங்க வந்து ஷார்ட் நோட்ஸ் மாரி நமக்கு ஒரு கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. பெருவாரி யூனியன் 1969. ஓகேங்களா? ஸோ preamble is had, அதாவது preamble வந்து பாத்தீங்கன்னா 1976 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 3 விஷயத்த சேர்த்திருப்பாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? ஒரு 3 வார்த்தைகளை சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ 1976 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. பெருவாரி யூனியன் வழக்கு 1960. ஸோ ஆர்டிகல் 368 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான், லாஸ்ட்ல ஒரு நம்ம ரிவ்யூ பார்க்கறதுக்காக கொடுத்துருப்பாங்க. லட்சுமிகாந்த் இது நல்லா இருக்கும் உண்மையாவே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 1946 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து உள்ள அறிமுகப்படுத்தியிருப்பார் 3வதுல. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22 1947 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம நார்மல் பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் சொல்லிட்டேன். நார்மலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இது கண்டிப்பாக கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இதை பார்க்குறோம். அதாவது என்னன்னா, இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுத்துருப்பாங்க, இதை இருக்கு பாருங்க, 18வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எல்ஐசி ஆஃப் இந்தியா விசஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். இப்போ இந்த எல்ஐசி வழக்கு யாருக்கு எதிராக போடப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர், இது கேட்கலாமா? இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம லட்சுமிகாந்த் சீரிஸ்ல அப்படியே கண்டினியூ கொண்டு வருவோம். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க. நன்றி.